கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக மே 6ஆம் தேதி ஆஜராக ஜெயலலிதா உதவியாளர் பூங்குன்றனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் விடுத்திருக்கிறார்கள். விவரங்களோடு எமது செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், இந்த வழக்கு தொடர்பாக நிறைய பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது சிபிசிஐடி ஜெயலலிதா உதவியாளர் பூங்குன்றனுக்கு சம்மன் விடுத்திருக்கிறார்கள். விவரங்கள் என்ன? கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்தவரையில் ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய வழக்காக இருக்கிறது. சிபிசிஐடி தனிப்படை போலீசார் தீவிரமாக இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நீலகிரி மாவட்டம் கோடநாடு ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான இந்த எஸ்டேட்டில் நடந்த இந்த கொலை கொள்ளை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் சிபிசிஐடிக்கு மாற்ற பிறகு அந்த வழக்கு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் கோணம் என்பது கூட ஒரு ஒரு தீவிரமான வளையத்திற்குள் வந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் சமீபத்தில் ஜெயலலிதாவினுடைய முன்னாள் வழக்கு மகனாகக்கூடிய சுதாகரனிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து வழக்கினுடைய மிக முக்கியமான குற்றவாளியாக பார்க்கக்கூடிய குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சயான் அவரிடம் சமீபத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பூங்குன்றன் ஜெயலலிதாவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய உதவியாளராக இருந்த பூங்குன்றன் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. வருகிற மே மாதம் 6ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கும் நிலையில் விசாரணை என்பது முக்கியமான வட்டத்திற்குள் தற்பொழுது மீண்டும் வந்திருக்கிறது. ஏற்கனவே சயான் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருந்தாலும் கூட இரண்டாவது முறையாக அவர்கள் மீண்டும் அழைக்கப்பட்டு அதற்குற இடைப்பட்ட காலத்தில் விசாரிக்கப்பட்ட விசாரணை கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அது குறித்தான மீண்டும் ஒரு விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பூங்குன்றன் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டதால் கூட மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடையதாகவோ அல்லது வழக்கில் விடயங்கள் தெரிந்ததாக கருதப்படக்கூடிய முக்கிய நபர்களுக்கு அடுத்தடுத்து சம்மன் வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த கொடநாடு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய விடயங்கள் நகர்வுகள் குறித்தெல்லாம் ஜெயலலிதாவுடைய உதவியாளராக இருந்த பூங்குன்றனுக்கு தெரிந்திருக்கும் என்ற அடிப்படையில் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றார்கள். இவர்கள் மே 6ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் குறித்தான என்ன கேள்விகள் எழுப்பப்படுகின்றன, அது கேள்விகள் கிடைக்கக்கூடிய சாரம் என்ன என்பது குறித்தெல்லாம் அது அடுத்தடுத்து தெரிய வரும். தற்பொழுது இந்த வழக்கிற்கு விசாரணை என்பது தீவிர வட்டத்திற்குள் நுழைந்திருப்பது மட்டும் நமக்கு தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.